அட என்ன மாப்பிள்ள மூணாவது மனுஷன் மாதிரி வெளியே அன்னைக்கு வச்சுட்டு பேசிட்டு மாப்பிள்ள நம்ம எப்படி இருக்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஆமா என்ன திடீர்னு திடீர்னு கல்யாணம் வச்சிட்டாங்க மாப்பிள்ள. திடீர்னு கையில காசு இல்ல, அதான் திடீர்னு யாரெல்லாம் நம்ம கிட்ட காசு வாங்கினாலும் யோசிச்சு பார்த்தேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, திடீர்னு டிக்கெட் போட்டேன், திடீர்னு வந்துட்டேன். ஆமா தங்கச்சங்க தோ என்னம்மா திடீர்னு வந்து நிக்கிறீங்க? வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேம்மா. இது யாரு? பாபு. நாம எல்லாரும் வெளில போயிட்டு வந்தோம்ல இன்னைக்கு, இவனாலதான் அந்த பாபு. என்னண்ணா திடீர்னு வந்திருக்கீங்க? அதாவதுமா திடீர்னு திடீர்னு கல்யாணம் வச்சுட்டாங்களா, காசு கேட்டு வந்திருக்கான். ஏன் மாப்பிள்ள கல்யாணங்கிற பத்திரிக்கை கூட கொண்டு வர மாட்டேன்? அட உன்கிட்ட சொல்றதுக்கு நான் மாப்பிள்ள பத்திரிக்கை அடி கூட கையில காசு இல்ல. அதான் உன் கல்யாணத்துக்கு நீ ஒரு 10,000 ரூபாய் வாங்கினல, அதை கொடுத்து அடுத்த வாரமே கொடுத்துருவேன். 10,000 பத்திரிக்கை மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு காசா? அட அது தெரியாதம்மா உனக்கு? கல்யாண புடவை வாங்க வேண்டிய காசை வச்சுதான் எங்களுக்கு பேச்சுலர் படி கொடுத்தான். அப்புறம் புடவை வாங்க காசு இல்ல, அப்ப என்கிட்ட தான் 10,000 ரூபாய் வாங்கினா. நீ கல்யாணத்துல கட்டியிருந்தியா புடவை, அது நான் கொடுத்த பைசால தான். அதுக்குள்ள 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா மாப்பிள்ள, பொண்ணுங்க அது வெளில போயிட்டு வந்தோம்ல, தூங்கிட்டா மச்சான். தம்பி நல்லே உட்கார் தம்பி. அது தூங்கிட்டான்னு நினைச்சேன், வந்துட்டான். ஹாய் அங்கிள். ஹாய் டாடி, என்ன வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, ரைம்ஸ் பாட்டு டான்ஸ் ஆடுன்னு எதுவுமே நடக்கல? அதான் நீ இவ்வளவு அழகா பேசுறியாமா, இதுவே அவ்வளவு பெரிய விஷயம். இந்தா இவ்ளோ நல்லவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமா என்ன அங்கிள் திடீர்னு வந்திருக்கீங்க? அது திடீர்னு அது ஒண்ணும் இல்லம்மா, அங்கிளுக்கு திடீர்னு கல்யாணமா, அதான் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. ஓ ஹெல்ப்பா? ராஜாவை நம்பினோர் கைவிடப்படா. உங்களுக்கு பண்ண மாட்டாரா? நீங்க சாப்பிடுங்க மச்சான், பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அங்கிள் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா. நீ ஓபன் பண்றியா நான் ஓபன் பண்ணுவா? சரி. ஹே ஜே, இப்போ எதுக்கு ஹெல்ப் கேட்டு வந்தான்னு சொன்னேன்? குழந்தை முன்னாடி உன்னை கடங்கற நான் சொல்றேன். அவதான் நினைச்சிட்டானா, அதனால தான் மாத்தி சொன்னேன். கரெக்ட் தான். பேசாம அந்த காசை திருப்பி கொடுத்துடலாம்ப்பா. அப்புறம் உங்க அப்பா அம்மா கிஃப்ட்டுக்கு என்ன பண்றதா? ஒன்னு புரிஞ்சுக்கோ, நம்ம கூடயும் குழந்தை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் அவங்களுக்கு பெரிய கிஃப்டே. இந்த அனிவர்சரிக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போலாம், அங்க செலிப்ரேட் பண்ணலாம். நல்ல ஐடியா தான். அப்ப நான் அவனுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பெட்டர். அங்கிள் இந்தாங்க. Thank you. நீ சாப்பிடல? டோ. சாப்பிடு. மாப்ள ரொம்ப சந்தோஷம்டா. இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு ஒரு குணம் இருக்கு பாத்தியா, அது உன் பொண்ணுக்கு இருக்கு மாப்ள. ரொம்ப நல்லா வளர்த்துருக்கடா, ரொம்ப சந்தோஷமா. மாப்ள அது உனக்கு ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா? அனுப்பிச்சிடுறா, அதே நம்பர் தான். நீ சாப்பிடலையா? மாப்ள சென்ட் பண்ணிட்டேன்டா. அனுப்பிச்சிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. அதெல்லாம் பரவாயில்ல. ஊர்ல இருந்து கிளம்புன உடனே ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணா 1 வாரம் கழிச்சு வான்றான், ஒருத்தன் ஊர்லயே இல்லைன்றான். ஆனா நீ மட்டும் கேட்ட உடனே கொடுத்த பாத்தியா, ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. டேய் பரவாயில்ல, ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு. ஜே டின்னர் ரெடி பண்ண. அதெல்லாம் ஒண்ணு வேணுமா? நீங்க இப்பதான் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னு பாப்பா சொன்னா, டயர்டா வேற இருப்பீங்க, எனக்காக எதுக்குமா அடுப்பத்த வைக்கிற? எனக்கு 9 மணிக்கு பஸ், நான் கிளம்புறேன் மாப்ள. பாய்மா. டாடா பாய். மம்மி டாடி, இன்னைக்கு செம்ம டேல. நான் கேட்ட மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் கூட்டிட்டு போனீங்க, ஹெல்ப் கேட்டவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணீங்க. யூ ஆர் கிரேட். ஐ லவ் யூ டாடி மம்மி. அப்பாடா. மாப்ள ஒரு முக்கியமான ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன், சொல்லட்டுமா? யாருக்கு தேங்க்ஸ்? நம்ம ஆழியாக்கு தான். ஆழியாவுக்கா? என்ன பேசுறாங்க? பார்க்கலாம். ஹலோ அங்கிள். சொல்லுமா. அப்பாவை தேடி நாளைக்கு யாரோ வராங்களாமே, அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கா? அது ஓகே, நீ ஏன் கேக்குற? இல்ல அங்கிள், அப்பா வேலையா இருக்காரு, என்னதான் பண்ண சொன்னாரு? சரி மெசேஜ் பண்ணி விடுறேன். மெசேஜ் பண்றீங்களா? தேங்க் யூ அங்கிள். ஓகேமா. மெசேஜ் வந்துருச்சு, போனை போடுவோம். ஹலோ அங்கிள். சொல்லு பாப்பா. அங்கிள் நாளைக்கு எங்களை பார்க்க வரீங்களா? ஆமாமா. எல்லாரும் நாளைக்கு வெளிய போறோம், பேசாம ஈவினிங் வாங்க, அப்பதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஓகே? ஓகேமா. அங்கிள் முக்கியமா நான் தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. அது எப்படிமா சொல்லுவேன்? டன் டன் டன். தடைய தழிச்சிடுவோம்.
ஐயா ஜாலி. இது நீங்க போட்ட பிளான் இல்ல, உங்களை வச்சு நான் போட்ட நீ பிளான். மட்டும் சொல்லனா எனக்கு காசே கிடைச்சிருக்காது. ஐயோ தேங்க்யூ பேபி, பாய். என்ன பண்ணிருக்கா பாரு. ஏன் இப்படி பண்ண? பின்ன என்ன, ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டேன், அதுக்கு ரொம்ப பெகு பண்றாரு இவரு. அதான் ஏதோ இந்த ரவுடி பேபியால முடிஞ்ச ஒரு சின்ன செய்கை. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான்.